विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् महापाशुपतास्त्राग्नि निर्दग्धासुरसैनिका कामेश्वरास्त्र निर्दग्ध सबण्डासुरशून्यका ब्रह्मोपेन्द्र महेन्द्रादि देव संस्तुत वैभवा हरनेत्राग्नि संदग्ध काम संजीवनौषधिः அம்பாளுடைய பாபஹரமான நாமக்கள். விசேஷமாக பண்டாசுரனோட பண்ணியதான ஒரு யுத்தத்தை சொல்லக்கூடியதான ஒரு சாக்குல நமக்கு ஆத்ம தத்துவத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கா வாக்தேவிகள். ஒரே விஷயத்தை ஒரு பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லி சொல்றதுக்கு ஸ்லேஷேன்னு பேர். ஆனா ஒரு பதத்தையே ஒன்றாகவே இருந்து ரெண்டு அர்த்தம் தானா வரும்படி அப்படி இருக்கக்கூடியதான அர்த்தத்தை அலங்காரத்துல நமக்கு சொல்லிட்டு இருக்க. இதுல பாசுபதாஸ்திரம் மகா பாசுபதாஸ்திரம் அப்படின்னு ரெண்டு அஸ்திரங்கள். அதுல சதாசிவாஸ்திரம்னு சொன்னேன். அந்த சதாசிவாஸ்திரமானது பாசுபதாஸ்திரத்தை விட உயர்ந்ததான ஒரு அஸ்திரம். இந்த மந்திரமானது பூஜையில உபயோகப்படுகிறது அப்படிங்கறதையும் பார்த்தோம். அதற்கு மேல இன்னொரு அஸ்திரம் உபயோகித்தா நம்ம அதென்ன மகாகாமேஸ்வராஸ்திரம். இந்த அஸ்திரத்துக்கு என்ன பேரு? மகாகாமேஸ்வராஸ்திரம்னு பேர். இந்த அஸ்திரத்தினால என்ன பண்ணினா சபண்டாசுர சூன்யகா, பண்டாசுரனையும் அவருடைய பட்டணத்தையும் சேர்த்து அடிச்சு. இவ பண்டாசுரனுடைய நிலை என்னன்னு பாருங்க. அவருக்கு 16 சேனாதிபதிகள் இருந்தா. அந்த 15 சேனாதிபதிகளையும் தனியாக ஒருவனையும் நித்யாதேவிகள் கொண்டுட்டார். 30 குழந்தைகள், பாலாதேவி 30 பேரையும் கொண்டுட்டார். விஷுக்கரன் விஷங்கன் அப்படின்னு 2 பேர் இருந்தா. அவனுடைய தம்பிகள் அவ 2 பேரையும் மந்திரினி தண்டினி அவ 2 பேரும் கொண்டுட்டா. இதுல அந்த விஷுக்கரன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தேல, அவனை பத்தி விசேஷமாக நம்ம பார்த்தோம். அவன் தான் விக்ன யந்திரத்தை தயார் பண்ணினான். தேவதைகளுக்கும் அம்பாளுடைய சக்திகளுக்கும் அரக்கனுடைய சக்திகளுக்கும் நடுவுல அவ யுத்தம் பண்ண விடாம பல இடையூறு வரும்படி விக்ன யந்திரத்தை தயார் பண்ணினா. அந்த விக்ன யந்திரத்தையும் கணபதியை உண்டு பண்ணி அத சுக்குநூறா ஆக்கியாச்சு. அத்தனை சைன்யங்களும் அழிஞ்சு போச்சு. மகாபாசுபதாஸ்திராக்னி நிர்தக்த அசுர சைனிகா. அசுர சைன்யங்கள் எத்தனை இருந்ததோ அத்தனை பேரையும் மகாபாசுபதாஸ்திரங்கிற ஒரு நெருப்புனால எரிச்சிருக்கான். இப்ப பண்டன் இப்ப என்ன இருக்கு? பண்டன் இருக்கான், அவனுடைய ஊரு இருக்கு, அதையும் எரிச்சுக்கணும். அவனுடைய ஊருக்கு சூன்ய பட்டணம்னு பேர். ஏன் சார் இப்படி பேர் வச்சுருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சூன்யம்னு ஒண்ணு, அதுக்கே சோனிதம்னு ஒரு பேர். இந்த சூன்யம் சோனிதம் இந்த 2 இருக்கும் இல்லையோ, அந்த 2ம் அவனுடைய பட்டணத்துக்கு பேர். ஒரு ஊருக்கே 2 பேர் இருக்கலாம். அயோத்தியக்கு சாகேதபுரம்னு ஒரு பேர்.
சாகேதபுரம்னு ஒரு பேரு. அது பின்னால தேவானாம்பூர யோத்யா அப்படின்னு வேதத்துல வந்ததுனால அது அயோத்தியான்னு பேர் வச்சுருக்கார். ஆயிரம் சாகையர்வாள் பாடும் பொழுது சாகேதபுரவாச ஸ்ரீராமச்சந்திரான்னு பாடுறார் அவர். இப்படி ஒரு ஊருக்கே 2 பேர் இருக்கு. அந்த 2 பேர்லயும் என்ன ஒரு விசேஷம் இருக்குன்னு பாக்கணும். ஒண்ணு சோனிதம்னு பேரு ஒரு ஊரு, ஒரு பேரு. இன்னொரு பேரானது விசேஷமாக சூன்யகம்னு ஒரு பேர் வச்சிருக்கா. இந்த பட்டணத்தையும் இருக்கு பண்ணும். அதற்காகத்தான் மகாபாசுபதாஸ்திரத்தை போட்டா. இந்த மகாபாசுபஸ்திராஸ்திரமானது சதாசிவாஸ்திரத்தை விட ரொம்ப உயர்ந்ததானது. இது என்ன? கேவலமான சிக்ஷ சைதன்யம், அகண்டாகார விருத்தி, வேதாந்தத்துல சொல்லக்கூடியதான அகண்டாகார விருத்தி. இதுதான் பராவித்யான்னு சொல்றது. அத பரா யயா ததக்ஷரம் அதிகம்யதே யத்தத்ரேத்யமக்ராஹ்யமகோத்ரமவர்ணம் அதக்ஷஸ்ரோத்ரம் ததபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் யத்பூதயோனிம் பரிபத்யந்தி தீரா அப்படின்னு முண்டகோபனிஷத் சொல்லியிருக்க கூடியதான பராவித்ய. அங்க சொன்னதான பராவித்யும் இங்க இருக்கக்கூடியதான ஒரு பீஜமும் ஒண்ணு. பராபீஜமும் இதுவும் ஒண்ணுதான். அப்படி இந்த பரா அஸ்திரத்தினால என்ன பண்ணின? பண்டனையும் பண்டனுடைய ஊரையும் அழிக்கும். இந்த பண்டனை அழிக்கணும்னு நம்ம சொன்னோமே, இந்த பண்டனை அழிக்கிறதுக்கு காரணம் என்ன? பண்டன் யாரு அப்படின்னா முன்னாலேயே அகங்காரம்னு சொன்னேன். அகங்காரம் தான் அவனுடைய ஊருக்கு என்ன பேரு? மமகாரம்னு பேரு. இந்த மமான்னு இருக்க பார்த்தா இதுக்கு மமதான்னு சொல்றது. அகந்தா மமதா. இந்த மமதான்னா மமதா பந்தனான்னு பாட்டல வந்துட்டு இருக்கு, கேள்வி கேட்டு இருக்கலாம். இந்த மமதாங்கிறது பந்தனம், நம்மள கட்டி போடுறது எல்லாத்தோடையும். இது எனது, இது எனது. இந்த மமதான்னு ஒண்ணு இல்லேன்னு வச்சுங்களேன், மனுஷன் எதோடயே சம்பந்தப்பட மாட்டான். எதை எடுத்தாலும் இது எனது, இந்த சரீரமே எனது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடியதான ஒரு எண்ணத்துக்கு மமதான்னு பேர். அந்த மமத்தை இருக்க, அந்த மமத்தைக்கு தான் சூன்யகம்னு பேர். அந்த பண்டாசனுடைய பட்டணத்துக்கு என்ன பேரு? மமதா. அதான் சூன்யம். இந்த மமத்தை என்ன பண்றது? நம்மள எந்த காரியத்தையும் பண்ண விடாம பண்றது, எங்கேயும் நகர விடாம. என்னது, இது என்னது, அது என்னது, எல்லா மனுஷியாலும் என்னுக்கு சேர்ந்தவா இப்படிங்கிறது இந்த மமதான்னு ஒண்ணு இருக்க. புராணங்கள்ல ப்ரஹஸ்பதியினுடைய ஆத்துக்காரிக்கு மமதான்னு பேர். இது விவகாரங்கள்லாம் இருக்க, அது இருக்கத்தான். ஆனா இந்த மமதான்னு ஒரு விசேஷம் இருக்க. இந்த அகம் மமா என கூடியதுதான் மனுஷனை பந்திக்கிறதுங்கிறது. அகமிதி மமேதி லௌகிகோ வியவஹாரா அப்படின்னு அத்தியாச பாஷ்யத்துல ஆச்சாரியார் இந்த அகம்மமானு சொல்லி வச்சிருக்கார். இந்த மமத்தைய, மமதாங்கிற ஒரு அம்சத்தை தன்னுடைய பட்டணமா வச்சுருக்க. நாமும் அப்படித்தான். நமக்கும் என்ன மமத்தை ஜாஸ்தியா இருக்க. தமிழ்ல என்ன சொல்றோம்? மமத்தை ஜாஸ்தியா இருக்குங்கிறோம் இல்லையா? இந்த மமத்தான்னு என்ன? அட்டாச்மெண்ட் அர்த்தம். சாதாரணமாக இருக்கிற அட்டாச்மெண்ட்டுக்கு சங்கம்னு சொல்றது, பற்றுதல்னு சொல்றது. இந்த பற்றுதல்னு சொன்னா எதுல பற்றுதல்? டேபிள்ல, சேர்ல, வாட்ச்ல, பேனால. இந்த மமதான்னு இருக்க பத்தில நமக்கு வேண்டிய மனுஷியாத இடத்துல, அந்த மனுஷியாத இடத்துல ரொம்ப எனக்கு வேணும், என்னை விட்டு போகக்கூடாது, என்னோடயே இருக்கணும் அப்படின்னு ஒரு மமத்தை இருக்க பத்தில, அந்த மமத்தை அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல. அந்த பட்டணத்தை சொல்றதுக்காகத்தான் அந்த மமதாங்கிறது சூன்ய கமுனா. ஏன்னா மமத்தைய ஏன் சூன்யம்னு நான் சொன்னேன் அப்படின்னு யோசனை பண்ணேன்னா, மமத்தை இருந்தா அவன் அங்கேதான் இருப்பான். எந்தெந்த அளவுக்கு விடுகிறானோ பற்றுதலை அந்தந்த அளவுக்கு உயர்கிறான். இது எனது, அது எனது அப்படின்னு ஒரு பற்றுதல் இருக்க இருக்க கீழே இருந்துட்டே இருக்கான். ஆயால் அந்த பற்றுதலையும் அழித்தான் என்று சொல்வதற்காகத்தான் மகாபாசுபதாஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிகா காமேஸ்வராஸ்திர நிர்தக்த கபண்டாசுர சூன்யகா அப்படின்னு இருக்கு. இப்ப பாப்போம். காமேஸ்வரஸ்ய அஸ்திரம், காமேஸ்வரனுடைய அஸ்திரம் எது? கேவல சைத்தன்ய ஸ்வரூபம். அதனால நிர்தக்த அடியோட எரிச்சு விட்டா.
இத சொல்லும் பொழுது ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா. அந்த சிதக்னி இருக்கு பார்த்தா அது என்ன பண்றது, எல்லாவற்றையும் எரிச்சுவிடும். அதே அந்த சைத்தன்யம் தான் நமக்கு இதுவரைக்கும் அஜானத்தை ஒழித்தது. இப்ப நான் உங்களுக்கு இது தெரியுமா, பிரெஞ்சு தெரியுமா, ஜெர்மன் தெரியுமா, தெரியாதுங்கிறேன். சங்கீதம் தெரியுமா, தெரியாதுங்கிறேன். தெரியாதுங்கிறது தெரிஞ்சுன்னு சொல்றேளா இல்ல தெரியாம சொல்றேளா? தெரிஞ்சுட்டா நான் தெரிஞ்சுருக்கேன்னு சொல்லணும். தெரியலன்னா உங்களுக்கு தெரியலையே, தெரியாதுன்னு எப்படி சொன்னீர்? அப்ப விவகாரம் என்னன்னா, அறிந்தாலும் அறியாத போனாலும் அறியலே என்று சொல்றது முடியாது மனுஷனால. ஆனா என்ன பண்றதுன்னு அறியாதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? உங்க மனசுல இதனுடைய அறிவு இருக்கான்னு பின்னால இருக்கிற சாட்சி பாக்குற. சாட்சி என்ன பண்றார், இந்த மனசுல எங்கேயாவது ஒரு மூலையில இந்த பொருள் இருக்கான்னு தேடி பாக்குறார், ஸ்கேன் பண்றார். இல்லேன்னு அவர் சொல்றார், அதனாலதான் எனக்கு தெரியாதுங்கிறது. இப்ப ஒரு விவகாரமும் ஒவ்வொரு தடவை எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் பொழுது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் தேடுறா போல, அதுல ஒரு நாய் உட்கார்ந்து தேடுறா பதில அதே மாதிரி எல்லாத்தையும் தேடி இல்லைன்னு சொல்றேன். அப்படி நமக்குள்ள இருக்கக்கூடியதா அந்த சைத்தன்யம் இருக்க, அந்த சைத்தன்யம் சித்து, அதுதான் காமேஸ்வரன். அந்த காமேஸ்வரன் எனக்கூடியதான நெருப்பு என்ன பண்ணித்த அப்படின்னு சொன்னேன்னா அஜானத்தை அடியோட அழித்தது. அதான் ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா. சத்யதா இசிகாதூலம் அக்னௌ புரோதம். பஞ்சானது நெருப்புல போட்டால் யதா தக்கேதா எல்லாத்தையும் எரிச்சு விடுவதோ அதே விதமாக இந்த ஞானம்ங்கிற ஒரு நெருப்பானது அஜானத்தை அழித்து விடுகிறது. சோ பண்டாசுரன் எனக்கூடியதான அஜானத்தையும் அவனிடத்தில் இருக்கக்கூடியதான மமதா எனக்கூடியதான அவனுடைய பட்டணத்தையும் சேர்த்து அழித்து விடுது. அதனால மகா காமேஸ்வராசுர நிர்தக்த அபண்டாசுர சூன்யகா. இந்த மமதைய போச்சுன்னு சொன்னேன், அவனுடைய பட்டணத்துக்கு சூன்யக பட்டணம்னு சொன்னேன். அதோட இன்னொரு மண்ணு சொன்னேன், சோனிதம்னு ஒண்ணு சொன்னேன். அந்த ஊருக்கு பேர் என்ன, சோனிதம்னு சொன்னேன். இது லலிதோபாக்கியானத்துல பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு. அந்த பட்டணத்துக்கு பேர் என்னன்னு இங்க சூன்யகம்ங்கிற ஒரு பேரைத்தான் சொல்லியிருக்கா, சோனிதம்னு இன்னொரு பேருன்னு சொல்லியிருக்குங்க. இந்த சோனிதம்னு இருந்தா என்னன்னா, ஸ்திரீ நடத்துல இருக்கக்கூடியதான ஒரு தாத்துவுக்கு, சரம தாத்துவுக்கு சோனிதம்னு பேர். புருஷாலத்துல இருக்கக்கூடியதான சரம தாத்துவுக்கு வீரியம் சுக்லம்னு பேர். அதனால சுக்ல சோனித சங்கயோகத்தினால்தான் சரீரம் உண்டாகிறது. அந்த சோனிதத்தையே எரிச்சு விட்டான்னு சொன்னா மறுபிறவை இல்லைன்னு அர்த்தம். விவகாரம் என்ன, இந்த காமேஸ்வராஸ்திரத்தை யார் பண்றானோ, யார் இந்த காமேஸ்வராஸ்திர ரூபமான ஏகாட்சரமா இருக்கக்கூடியதான பராமந்திரத்தை அனுசந்தானம் பண்றானோ அவனுக்கு மறுபிறவி இல்லை. தரமே ஜன்ம நியதா ஸ்ரீ வித்யோபாசகோ பவேத் அப்படிங்கிற தத்துவம் இங்க சொல்லப்படுறது. அதனால காமேஸ்வரத்தை அஸ்திரம் தன் மகாபாசுபதாஸ்திராதபி அதிகம். கீழே சொன்னதான மகாபாசுபதாஸ்திரம் அல்லது சதாசிவாஸ்திரம்னு நான் என்ன சொன்னனோ அதை விட உயர்ந்ததான ஒரு அஸ்திரம். தஸ்ய அக்னினா நிர்தக்தம் பண்டாசுரேன சகிதம். அந்த அக்னியினால பண்டாசுரனோடு சேர்த்து சூன்யகாட்சம் ததீய நகரம், அவனுடைய மமதாங்கிற சூன்யகங்கிற நகரத்தையும் எரிச்சாச்சு. ததாச்ச பிரம்மாண்டே எரிச்சாருன்னு பிரம்மாண்ட புராணத்தை சொல்லியிருக்கு. அத ஏகசேஷிதம் துஷ்டம் நிகதாசேஷ பாந்தவம். ஏகசேஷிதம் அவரத்தான் மிஞ்சிருந்தார், எல்லாரும் போயாச்சு. தம்பிகள் போயாச்சு, குழந்தைகள் போயாச்சு, சேனாதிபதி போயாச்சு, எல்லாரையும் எரிச்சாச்சு. ஏகசேஷிதம் துஷ்டம் நிகத அசேஷ பாந்தவம். எல்லா பந்துக்களும் போன பிறகு ரோதேன பிரஜ்வலம் தம்ச. ஆனா எப்படி இருக்கா, இன்னும் இந்த கோபத்தினால கொதிச்சுட்டு இருக்கான். ஜகத் விப்ளவ காரிணம், எப்படி உலகத்தை எல்லாம் கொந்தளிக்க வச்சான், இன்னைக்கு கொந்தளிக்கிறான். மகாசுரம் மகா தத்துவம் பண்டம் சண்ட பராக்கிரமம், ரொம்ப பெரியவன், நிறைய பலமுள்ளவன். பண்டம் சண்ட பராக்கிரமம் மகா காமேஸ்வராத்ரேனா சஹஸ்ராதித்ய வர்ச்சசா உத்யத் பானு சஹஸ்ராபா. சொன்னேன் பார்த்தா,
அதே விதமாக 1000 சூரியன்கள் உதித்தால் எவ்வளவு ஒரு சக்தி வருமோ அந்த சக்தியோட கூடின அந்த அஸ்திரத்தினால எரித்தாள். கதாசு மகரோன் மாதா லலிதா பரமேஸ்வரி அப்படி எரிச்சுட்டா சுவாமி. லலிதா பரமேஸ்வரி ததஸ்திர பிரஹிதைஹி ஜுவாலைஹி அந்த அஸ்திரத்தினால விடப்பட்ட ஜுவாலைகள்னால சூன்யகம் நாம பத்தனம் சஸ்திரீகம் சபாலஞ்சா அங்க இருக்கிற ஸ்திரீகள் குழந்தைகள் சகோஷ்டதன தானியகம் அங்க இருக்கக்கூடியதான பணம் தானியங்கள் எல்லாமும் போயிடுதுன்னு நிர்தமாசிஷ்யத எல்லாமும் போயிடுது. ஆனா வெறும் இடம் மட்டும் இருந்தது. இடத்தை இருக்க முடியாது. அதே போல ஞானம் வந்தா எல்லாமும் போயாச்சு, அஜ்ஞானம் போயாச்சு. அஜ்ஞானம் இருந்ததான இந்த சரீரம் மட்டும் இருக்கு. அதனாலதான் ஜீவன் முக்தின்னு. ஜீவன் முக்திங்கிற ஒரு கான்செப்ட் லலிதா சஹஸ்ரநாமத்துல எங்க சொல்லி இருக்க? அஜ்ஞானம் போச்சு, சரீரம் மட்டும் இருக்கு. கொஞ்ச நாள் இருக்கும், பிராரப்த கர்மா இருக்கிற பரியந்தம் இருக்கும். அதுக்கப்புறம் பிராரப்த கர்மா போனதுமே கீழே விழுந்துருவா. சத்திய தாவதேவச்சிரம் யாவன்ன விமோட்சே அத சம்பத்தியே. அந்த பிராரப்த கர்மா முடிஞ்சதுமே தானா சரீரம் எழுதுறோம், இவன் பிரம்மத்தோட ஒன்னா போயிடுவான். அதான் சொல்றார் சகோஷ்டதன தானியகம் நிர்தமாசிஷ்யத சூன்யகம் தற்புரம் நாம சூன்யமாசீத்யதார்த்ததா. என்னைக்கோ தெரியாம சூன்யகம்னு பேரு வச்சேன் சார். அந்த பட்டணத்துக்கு நிஜமாகவே சூன்யமாயிடுதுன்னு ஒண்ணும் இல்லாம வெறும் இடம் மட்டும் இருந்தது. இது வரைக்கும் புராண ரீதியாக அர்த்தம் சொன்னேன். இப்ப நமக்குள்ள அத்தியாத்ம ரீதியாக என்ன அர்த்தம் அதான் சொல்றார். யத்வா ஆத்மாச்ச தேவதாயாக ஆத்மா எனக்கூடியதான தேவதை, இந்த நமக்குள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யம் ஜீவதசாயாமேவ சாயுஜ்ய முக்தி பிராப்தஸ்ய உயிரோட இருக்கும் பொழுதே தேவதா சாயுஜ்யம் ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீவித்ய உபாசனம் பண்றவாளுக்கு, அம்பாளுடைய காலடியை பிடித்தவாளுக்கு இந்த சரீரம் இருக்கும் பொழுதே சாயுஜ்ய முக்தி கிடைக்கிறது. சாயுஜ்ய முக்தி பிராப்தஸ்ய சிவ துல்லிய ஸ்திதிம் ஈயதா பிரபந்தேன கதயித்வா சிவனுக்கு சமானமான நிலையை இதுவரைக்கும் இருக்கிற நாமாக்கள்னால சொல்லி சாம்பிரதம் பிராரப்தவசாத்ய பிராரப்தவசமாக மீதி சஞ்சித கர்மாலாம் எரிக்கப்பட்டாச்சு, ஆகாமி கர்மாக்கள் ஒட்டாம பண்ணியாச்சு, பிராரப்த கர்மா மட்டும் இருக்கு. பிராரப்தவசாத்ய தக்த பட ஆபாசஸ்ய துவைதபானஸ்ய துண்டு இருந்தது. அத நினைச்ச பிறகு அதுல கொடியில காய போட்டான், இரும்பு கொடியில காய போட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னமோ தெரியல, அது காஞ்ச பிறகு அந்த துணிக்காவது என்ன எடுத்து நெருப்பு பிடிச்சிட்டு, நெருப்பு பிடிச்சதுமே அந்த துணி முழுக்க காஞ்சி எரிஞ்சு போச்சு. ஆனா தூரக்கிருந்து பார்க்கும் பொழுது அது அப்படியே இருக்கா போல தோன்றது. விவகாரம் என்ன, அப்படியே இருக்கா போலையும் தவறு இருக்கா போலையும் இருக்கு. இவர் என்ன பண்ணினார், அடுத்த நாள் ஸ்நானம் பண்ணிவிட்டு நேரம் அங்கே போறார். அதை பிடிச்சி இழுத்து கட்டிக்கணும்னு பாக்குறார். என்ன ஆச்சுன்னு எல்லாம் கைக்கு உதுத்து வந்துருச்சு. அது மாதிரிதான் ஜீவன் முக்த நிலை. இது வரைக்கும் அவன் இருக்கார், உயிரோட இருக்க மாதிரியே காணப்படுறார், நம்ம மாதிரியே சாப்பிடுறார், நம்ம மாதிரியே பேசுறார், நம்ம மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். ஆனா என்ன, வீட்டிலையும் பொருள்லயும் எதோட ஒட்டல. அவரை வெய்யுங்க தவத்த வைக்கிற மாதிரி சும்மா இருக்கார், ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. அவரை போட்டுருங்கோ அப்படியே இருக்கார். என்ன சுவாமினர் சுக துக்கேசமே கிருத்வா லாபாலாபே ஜயா ஜயோ அந்த பகவத்கீதையில சொன்னதான ஸ்தித பிரஜ லட்சணங்கள் அது அப்படியே இருக்கு. அந்த ஸ்வரூபம் சொல்றார். தக்த பட ஆபாசஸ்ய எரிந்து போன வஸ்திரம் இருக்க மாதிரியே நிஜமா இருக்க மாதிரி காணப்படுறது. அப்படிப்பட்டதான துவைத பானஸ்ய பிரபந்தே தத்துல்யேன லிங்க சரீராதினா சக நாசம். அப்படி அந்த லிங்க சரீரத்தோட சேர்ந்ததான அழிவு. ஸ்தூல சரீரம் தானே ஒவ்வொரு மரணத்திலையும் அழிகிறது. லிங்க சரீரம் ஞானம் வந்தா தான் போகும். ஆகையால் லிங்க சரீரேன சக நாசம் ஆத்ம ஜானம் மாத்திரேன வதன்னு சிவமாத்திர அவசேஷமா
அந்த சிவஸ்வரூபம் மட்டும் இருக்க என்கிறது காட்டுறார். காமேஸ்வராஸ்திரம் சிதக்னி. இது ஸ்லோகத்துல காமேஸ்வராஸ்திரம்னு என்ன? சிதக்னி, அக்னி, ஞானாக்னி. சிதக்னி ஞானாக்னி ஒண்ணுதான். சிதாத்மனையேவ சர்வகாமியமானத்வேன காமேஸ்வரத்வாத். அப்ப சைத்தன்யத்தை காமேஸ்வரன் ஏன் சார் சொன்னேன்? எல்லோருக்கும் எதுல சார் இஷ்டம்னா கன்னடத்துலதான் இஷ்டம். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி சொல்றது. எனக்கு ஆத்துக்காரி கண்டா ரொம்ப இஷ்டம் தான். எங்க ஆத்துக்காரருக்கு பிராணனை விட வசத்தின்னு சொல்றோம். எல்லாம் கதை விடுவான். வஸ்துதா என்னன்னா தான் தான், தப்பொன்னும் இல்ல. யாருக்கு எது இஷ்டம் தான் தான் இஷ்டம். ஒருவன் என்ன பண்ணினா நதியை தாண்டுவதற்காக வெள்ளம் வந்துருது, நதியை தாண்டறதுக்காக ஆத்துக்காரி குழந்தைகள்லாம் வச்சு பண மூட்டையை தலையில வச்சுட்டு நதியை தாண்டிட்டே இருக்கான். கொஞ்ச தூரம் நதியில தாண்ட முடியல, ஒரு பையனை விட்டான். என்னடா சின்ன போன மறுபடியும் பெத்துக்கலான்ட்டான். அடுத்தது மறுபடியும் இன்னொரு பையனையும் விட்டான். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? ஆத்துக்காரியும் விட்டான். என்ன சொன்னார்? போனா இன்னொரு ஆத்துக்காரியை கல்யாணம் பண்ணிக்கலாம். கடைசியில தலைக்கு மேல போக ஆரம்பிச்சது. வேற வழி இல்ல, என்ன பண்றது? பண மூட்டை தலையில இருந்தது, அதை கீழே போட்டு அது மேல ஏறி நின்னான். ஏன்னா நான் உயிரோட இருக்கலாம், பணம் போனாலும் பரவாயில்ல. இது வரைக்கும் பணம் வேணும்னா இவன் பணம் போனாலும் பரவாயில்லைங்கிறான். அப்படி லோகத்துல எது சார் ரொம்ப இஷ்டம்னா தான் தான் உயிர். எல்லாருக்கும் அப்படித்தான். அதுல ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. இது உபனிஷத் சொல்றது மைத்ரேய பிராமணத்துல. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி நவாரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு நவாரே ஜாயா ஏ காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியாவதி நவாரே வித்தஸ்ய காமாய வித்தம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய வித்தம் பிரியம் பவதி. இப்படி வரிசையாக 13 பர்யாயங்கள் சொல்லியிருக்க. கடைசியில என்ன சொல்லிருக்க? ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. எல்லாமே எனக்கு பிரியம்னா எனக்கு இஷ்டம், அது எனக்கு உதவணும். அப்பதான் அது எனக்கு இஷ்டமா இருந்தா அதை வச்சுப்பேன். எனக்கு பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருவேன். அது எவ்வளவு உயர்ந்ததா இருக்கட்டும், அது வேண்டாமே. மனுஷனுக்கு நிஜமாக பிரியம் எது? ஆண்தான். தனக்கு வேண்டியதா இருந்தால் அது பிரியம். ரொம்ப அழகா இருக்குதா, ரொம்ப விலை மிகுந்தது சார் அப்படி இருக்கட்டும், எனக்கு பிடிக்கலன்னு விட்டுடலாம். சின்ன குழந்தைய பாருங்க, பிளேடு வேணுமா சாக்லேட் வேணுமா? பிளேடு தான் வேணுங்கிறது. சாக்லேட் இவ்வளவு ஃபாரின் சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேனே, கொடு சாப்பிடுன்னா இதை கூட அப்புறம் அதை கொடுங்க. எது எவனுக்கு பிடிக்குமோ அதுதான் அவனுக்கு இஷ்டம். அப்படி அதே மாதிரி எல்லாருக்கும் பிடித்தது அவனுடைய ஆத்மா. அந்த ஆத்மா தான் சைத்தன்யம், அந்த ஆத்மா தான் சிதக்னி, அந்த ஆத்மா தான் காமேஸ்வர். அதான் சொல்றார் ஆத்மன காமாய சர்வம் பிரியம் பவதி இது ஸ்ருதே. பண்டாசுரஹ துவைத பானகரஹ ஜீவபாவா. இந்த பண்டாசுரன் இத்தனை நாள் என்ன சொன்ன? துவைத்த தோற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஜீவன். சூன்யகா இதி பதஸ்ய தக்தபட ஆபாச துவைத பானம் இத்யர்த்தः. சூன்யகம்ங்கிற ஒரு பட்டணம்னு நான் சொன்னேனே, என்னது? எரிஞ்சு போற துணி இருக்கா போல காணப்படுறதே அது மாதிரி. உலகமெல்லாம் அப்படித்தான், மித்யாபூதம் இருக்கா போல காணப்படுறது, நிஜமாக இல்லைங்கிறது சாஸ்திரம். சூன்யவாதி சம்மதம் சூன்யமேவா ஜீவபாவ சகிதஸ்ய சூன்யபாவஸ்ய சிதக்னினா அபகமே. எப்பொழுது இந்த ஞானம் எனக்கூடியதான அறிவினால் இவைகள்லாம் போனதுமே சின்மாத்திரம் அவசிஷ்யதே. என்ன இருக்க? அது ஒண்ணுதான், சத்தா மாத்திரமே சால நம்பித்தினேன். அதே மாதிரி எல்லாம் சத்ததான், அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. காணப்படுறதை தவிர ஒண்ணும் கிடையாது. சின்மாத்திரம் அவசிஷ்யதே இது சித்தியதி. சூன்ய சப்தாத்து ரிக்தே யவாதி கணபாட்டாத்து கண்ணு. சூன்ய கான் எப்படி தற்படுவள்? சூன்ய சப்தத்துக்கு மேல கப்ரத்தியம் எப்படி வரும்? பாலையேவ பாலகா, பையனேங்கிறது சுவார்த்தே கப்ரத்தியம் வருது. ராமையேவ ராமகா, ராமனுடைய பொம்மை. அங்க என்ன அர்த்தம்? பிரதிபிம்பார்த்தத்துல கப்ரத்தியம் வந்திருக்கு. சூன்ய பதத்துக்கு மேல கப்ரத்தியம் விதிக்கலையே. விதிக்காத படம் எப்படி வரும்? சூன்யகான் நீர் பாட்டு போட்டுறத வாக்தேவியா இருந்தாலும் இஷ்டம் போட்டுடலாமா? எப்படி கேட்கிறார்? சொல்றார் சூன்ய சப்தாது ரிக்தே யவாதி கண பாடாத். புத்தகத்துல யாவாதி கணம்னு இருக்கு, இல்ல யவாதி கணம். யவாதி கணத்துல படிச்சிருக்க.
அதனால யவாதி கணத்துல படிச்சிருக்கிறதுனால கண் பிரத்யம் வந்திருக்கு. கண் பிரத்யம் நகாரம் இட்டா போயிடுது, ஓடி போயிடுது. கடைசியில சூன்யகா அப்படின்னு இருக்கு. சரி, இப்படி எல்லாத்தையும் போயிடுது. கடைசியில் நமக்கு என்ன இருக்கணும்? அந்த ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் இருக்கும். மற்றதெல்லாம் போயிடும். சாதாரணமாக நான் சொல்லும் பொழுது உயிரோடு இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமும் இருக்க, நம்ம விட்டு போகும் பொழுது, இந்த சரீரத்தை விட்டு நம்ம போகும் பொழுது கர்மா தர்மங்கள் தான் கூட வரும். வித்யா கர்மணி சமன்வாரபேதே பூர்வ பிரக்யாசா. இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு போகும் பொழுது நம்ம என்ன எடுத்துன்னு போறோம் கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க அப்படின்னு உபனிஷத்தை பேசுறது. என்ன எடுத்துன்னு பாரு, நீங்க வாங்கிட்டதான வீடோ சொத்தோ ஏதும் வராது. பேங்க்ல இருக்கக்கூடியதான அக்கௌண்டோ பிளாஸ்டிக் கார்டோ ஒன்னும் வராது. அப்ப என்னத்தான் வரும் கூட, நீங்க பண்ணினதான புண்ணியமும் பாப்பமும் வருமா. தம் வித்யா கர்மணி. இந்த லலிதா சஹஸ்ரநாமம் கிளாஸ்ல வந்து கேட்டீர்கள் பார்த்தீங்களா, இது வரும். வித்யா நம்ம கேட்டதான நம்ம பண்ணினதான புண்ணியங்களும் இந்த கேட்டதான தத்துவமும் ஞானமும் சம்ஸ்காரமும் வரும். தம் வித்யா கர்மணி சமன்வாரபேதே பூர்வ பிரஜாச்சா. எந்தெந்த ஜன்மாவில நான் என்னென்ன பண்ணினமோ எல்லாமும் நமக்குள்ள அப்படியே இருக்கு. இதுதான் பின்னால் வரும். இப்படி இத மட்டும் வரும் சொல்றேனோ இல்லையா, அதோட இன்னொன்னு வருது. என்னன்னா ஈஸ்வர பக்தி. அந்த பூர்வ பிரஜான்னு பகவான் இடத்துல பக்தி. இன்னைக்கு நீங்க சஹஸ்ரநாமம் கேட்கக்கூடியதான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா ஏதோ பிறவில அம்பாளுடைய பாதத்துல புஷ்பம் போட்டிருக்கு. அதனுடைய வழக்கத்தான், அதனுடைய விளைவைத்தான் நம்மளை கேட்கும்படி பண்றாங்க. இதுதான் சாதாரணமாக இல்ல கிடைக்காத பதார்த்தம். அது அந்த அம்பாள் என்ன பண்ணிருக்கா, ஓஹோ நம்ம பாதத்துல ஒரு நாள் புஷ்பம் போட்டிருக்கான், இவனுக்கு இந்த ஜென்மா பூர்த்தி ஆகட்டும் அப்படின்னு நினைச்சுண்டு ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்துருக்க. இல்ல நாம சொல்றது நாம கேட்கறது. புத்தகம் இருக்க படிச்சுக்கலாமே, யாரு இல்லைன்னா படிச்சுக்கலாம். எத்தனையோ புத்தகங்கள் இருக்க. இன்டர்நெட்ல டவுன்லோடுனா அப்லோட் பண்ணினது டவுன்லோட் பண்ணட்டும். படிக்கிறாளா? முடியாது. அத நாமே பார்த்து படிக்கிறதுன்னு இல்ல, அத காதால கேட்டாதான் முடியும். அப்ப காதால கேட்கும் பொழுது நமக்கு ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர திருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதேங்க தாபம். காது வழியா உள்ள போய் மனசுக்குள்ள பூந்துட்டு மனசுல இருக்கக்கூடியதான தாபம் கொந்தளிப்ப குறைப்பா. ஆகையால் நமக்கு எப்பொழுதும் நம்மளுடைய இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் நம்மளை விட்டு போகாமல் நம்மளா ஆகக்கூடியதான ஒரு தத்துவம் அந்த பரசிவ தத்துவம், காமேஸ்வர தத்துவம். அந்த காமேஸ்வர தத்துவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதான தெய்வம் காமேஸ்வரி. அதனாலதான் காமேஸ்வராத்திர நிர்தக்த கபண்டாசுர சூன்யகா. அந்த காமேஸ்வரனை மறக்கப்படாது, அம்பாள மறக்கப்படாது. அது இல்லாத ஊர்ல எவ்வளவு காசு இருந்து, எவ்வளவு புகழ் இருந்து, எவ்வளவு வசதி இருந்து, எத்தனையும் இருந்தாலும் அகங்காரம் தான் இருக்கும் தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஆகையால் ஊர் இருந்தென்ன, நல்லோர் இருந்தென்ன, உபகாரமுள்ள பேர் இருந்தென்ன, பெற்ற தாய் இருந்தென்ன, அதோட இல்ல சரீரம் இருந்தென்ன, சிறப்பு இருந்தென்ன, விச்சயனில் ஏர் இருந்தென்ன, வல்லவா விரைவா கட்சிய கம்பனே அப்படின்னு இவைகளை இருந்து ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை. நாம் இந்த ஜென்மாவில அடைய வேண்டியது அந்த ஆத்ம ஞானத்தை, ஔபரிசிதமான ஆத்ம ஞானத்தை. அதை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அம்பாள் எப்படி சொல்லிட்டு இருக்கா, சிவஞான பிரதாயினி. அம்பாள் என்ன பண்ற, சிவஞானத்தை கொடுக்கிற. அந்த சிவஞானம் தான் காமேஸ்வராஸ்திரம். அந்த காமேஸ்வராஸ்திரம் எனக்கூடியதான பராவித்ய ஏகாட்சரத்தை, ஏகாட்சரி புவனேஸ்வரி பாடி கேட்டு இருக்கலையோ, அந்த தத்துவத்தை நமக்கு அம்பாள் கொடுக்கிற. இதை சொல்றதுக்காக இந்த நாம நம்ம பார்த்தோம். காமேஸ்வராஸ்வரி தக்த கபண்டாசுர சூன்யகா. பிறகு பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா. பண்டாசுரன் போயிட்டான், அவனுடைய பட்டணங்கள்லாம் போயிடுது. முதல்ல இவைகள்லாம் வரத்துக்கு முன்னா தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அம்பாள ஞாபகம் இருக்கோ இல்ல. தேவர் திகட சங்காத தூயமான ஆத்ம வைபவா. அப்ப தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணின. அப்ப ஏன் ஸ்தோத்திரம் பண்ணினா, பண்டாசுரன் எங்களை துன்புறுத்துட்டு இருக்கா, அஜ்ஞான நிலையில மாட்டின்னு இருக்கோம், முன்னால போறதா பின்னால போறதான்னு தெரியல, விவகாரத்துக்குள்ள இப்படி மாட்டின்ட்டோம்,
என்ன பண்றதுன்னு தெரியாத இந்த வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கோமே. அப்படி எங்களை காப்பாத்துக்க வழி நீங்க தான் பார்க்கணும். நீங்க சிஷ்யத்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் நகி பிரபஸ்யாமி மமாபனுத்யாத்யோகமுச்சோஷடம் இந்திரியாணாம். இந்த அர்ஜுனன் கேட்கறான் பாருங்க, எனக்கு போக வழி தெரியலேங்கிறான். யுத்தத்துல வந்து நின்ன பிறகு தங்கு ஊதியாச்சு, அடுத்த கடம் மேல விழ போறது. அப்ப கேட்கறான், முன்னால போறதா பின்னால போறதா, யுத்தம் பண்றதா வேண்டாமா எனக்கு தெரியலேன்னா. கிருஷ்ணனை தவிர வேற யாரா இருந்தாலும் எப்படியாவது தொலைஞ்சு போயிட்டு இருப்பான். அவர் ஒருத்தர் மட்டும்தான் போனா போறதுன்னு காப்பாத்தினார் விவகாரம் முழுக்க. என்ன குருவோ இல்லையோ, கிருஷ்ணம் வந்து ஜகத்குரும். ஆகையால் என்ன பண்ணினான், அது மாதிரி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையேங்கிறார். அதே மாதிரியே தேவதைகள்லாம் எங்களுக்கு ஒன்னும் பண்ண தெரியல, அவையால் உங்களுக்கு தோற்றம் பண்ணத்தான் தெரிஞ்சதுன்னு போரும். அம்மாள் என்ன பண்ணின, அவளுடைய துன்பங்களை எல்லாவற்றையும் நீக்கி, அஜானத்தை நீக்கி, அஜான காரியமான அகங்கார மமகாரங்களை நீக்கி அவளை ஸ்வஸ்திதியை கொண்டு வந்துட்டா. இப்ப என்ன பண்ண முடியும், வேற ஒண்ணும் இல்ல. பிரதீபஜ்வாலாபிஹி, வேற வழி இல்ல எங்களுக்கு. உங்களால சொன்னதான பதார்த்தத்தை உங்களுக்கு நாங்க ஸ்தோத்திரம் பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. எங்களால புதுசா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா வாக்கால ஸ்தோத்திரம் பண்ண முடியும், சரீரத்தால் நமஸ்காரம் பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சு மறுபடியும் இன்னொருதான் ஸ்தோத்திரம் பண்றாளாம். முதல்ல தேவர்த்தி கடசங்காத தூயமான ஆத்ம வைபவா, இப்பொழுது பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்கிருத வைபவா. அங்கேயும் வைபவா வந்திருக்கு, இங்கேயும் வைபவம். இன்னொரு இருக்கான்னு நாளைக்கு படிச்சு பாருங்க. எல்லாத்தையும் நானே சொன்ன என்ன அர்த்தம் கிடைப்பாரு. இப்படி தேவதைகள் சேர்ந்து ஒரு முனையாக ஸ்தோத்திரம் பண்ணாலும் எங்களுக்கு இவ்வளவு சகாயம் பண்ணினா உங்களுக்கு நமஸ்காரத்தை தவிர ஒரு கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுண்டா ருக்மணி. வேற வழி தெரியல. சேவிராஜா அவருடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா. என்ன பண்ணுவா, அண்ணா தீர்மானம் பண்ணிவிட்டான், அப்பா வார்த்தை ஒண்ணும் நடக்கல. தனக்கோ கிருஷ்ணனை பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு. மனசுக்குள்ள ஒரு ஆசை, வெளியில சொல்ல முடியாத நிலை. அது பெண்களுக்கு தான் தெரியும், லவ் பண்ற பெண்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. விவகாரம் என்னன்னு யார்கிட்ட சொல்லுவா? ஒரு வயசான ஒரு கிழவனார் வந்தார், அவர்கிட்ட சொல்லி அனுப்பினா கிருஷ்ணன்கிட்ட. ருத்வா குணான் புவன சுந்தர துண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைரதேங்கதாபம். உங்களுடைய குணங்களை கேட்டு கேட்டு என் மனசு உங்களுக்கு பறி கொடுத்துட்டேன். உங்களை தவிர நான் வேற யாரையும் போக முடியாது. எப்படி ஒரு சிம்மத்தினுடைய ஒரு பங்க ஒரு நாய் எடுத்துன்னு போகப்படாதோ அதே வித என்ன தாங்கள் தான் ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினா. அந்த பிராமணர் பாவம் வயசான காலத்துல ஓடி வந்தார். வந்து கிருஷ்ணன்ட்ட சொன்னார். பகவான் பார்த்தார், நீ சொன்னாதான் எனக்கு தெரியுமா, ஈஸ்வர சர்வபூதானம் ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. அந்த அம்மா நினைக்கிற காலத்திலேயே என்ன நேசிக்கிற காலத்திலேயே நான் நேசிச்சு விட்டேன். அதெல்லாம் இது ஒன் சைடட் லவ் இல்ல. அவ என்ன நேசிக்கிற காலத்திலேயே கிருஷ்ணான்னு நினைச்சு விட்டா, நீ எனக்கு தானு தீர்மானம் பண்ண ஆட்கொள்ற போங்க. இந்த பிராமணர் வேகமா வர, எவ்வளவு வேகமா வந்தாலும் இன்னும் அரை மணியில கல்யாணம், இது வரைக்கும் வரல. கிளம்பு அப்படிங்கிற கௌரி பூஜைக்கு, கல்யாணத்துக்கு முன்னால கௌரி தேவிக்கு பூஜை பண்ணணும், அதுக்காக கிளம்புங்கிறா. ஒரு வெங்கல பானையில லட்டு வாயனம்னு சொல்லுவா. வெங்கல பானையில எல்லாத்தையும் வச்சு அதுக்கு ஒரு தாலி கட்டி கௌரி தேவிக்கு முன்னால வச்சு பவாய தேவாய நமஹா அப்படின்னு 8 நாமாக்களை சொல்லி பூஜை பண்ணி மாங்கல்யத்தை கொடுன்னு பூஜை பண்ணி அந்த கௌரி தேவிக்கு சேர்ந்து வரணும். வெளியில வர சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்துல பகவான் அங்க வந்து நிக்க போறார். இந்த வயசான இந்த தாத்தா வரார், கிளம்பணும் கௌரி பூஜைக்கு வரார். வந்ததுமே என்னன்னு கேட்டார். நான் சொன்னேம்மா, பகவான் வந்துட்டேன்னு. பகவான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னார். பகவான் வந்துட்டேன்னு சொன்னார். இவர் என்ன கொடுக்கணும்னு தெரியலையா ருக்மணி? என்ன கொடுப்பா சொல்லுங்க பாக்கலாம். எதை கொடுத்தா இவர் பண்ணிருக்கான சகாயத்துக்கு ஈடாகும்? எதுவும் பண்ண முடியலையே. பகவான் தான் கொடுத்திருக்காரு எனக்கு. திரிலோகநாதனை கொடுத்ததான அந்த குருவுக்கு நான் என்னத்தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ஒன்னும் பண்ண முடியல. உலகத்துல காத்தோ ஏதோ கொடுக்க முடியல.
வேற ஒண்ணும் பண்ணல முடியலன்னு சொல்லிட்டு நாமசா கீழே விழுந்து சேவிச்சாலாம். எந்த அம்பாள மகாலட்சுமி தாயார உலகத்துல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு வியக்தியும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு 1000 தரம் நமஸ்காரம் பண்றானோ, கல்யாண விருஷ்டி அமிர்த பூரிதாபி அப்படின்னு சொல்லி அங்கம் ஹரே புலக பூஷண பாஸ்ரயந்தி அப்படின்னு சொல்லி யாரும் பூஜை பண்றாளோ அத்தனை மனுஷியாலும் பூஜை பண்ணக்கூடியதான அந்த அம்பாள் இந்த பிராமணனுக்கு நமஸ்காரம் பண்ணினாலாம். அவருடைய பாக்கியம்னு சொல்றா சுதஸ்வாமி. அது மாதிரி தேவதைகள்லாம் பார்த்தாலாம், நம்ம என்ன பண்ண முடியும்? இவ்வளவு பண்ணியதான ஒரு ஸ்வரூபத்துக்கு அம்பாளுக்கு நம்ம என்னத்தான் கைமாறு பண்ண முடியும்? வேற ஒண்ணும் பண்ண முடியும்னு ஸ்தோத்திரம் பண்ணினாலாம். அந்த ஸ்தோத்திரம் பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா ஏவம் பண்டாசுர பீடிதைஹி தேவைஹி ஸ்துதா. பண்டாசுரனால ஹிம்சப்படப்படுத்த தேவதைகள்லாம் துதிக்கிறார். சதி பிரம்மாண்ட ஹனனாந்தம் பண்ட ஹனனாந்தம் தேவகாரியம் கிருத்வா. பண்டாசுரனை கொல்ற பர்யந்தம் தேவகாரியம் பண்ணி தேவ காரிய சமுத்தியதா. எதுக்காக பிறந்தார்? தேவதைகளுடைய காரியம் முடிக்கிறதுக்காக. அம்பாள் எங்கே தோன்றா? என் சிதக்னியிலிருந்து ஏன் தோணினா? என்னுடைய அஜ்ஞானத்தை நாசம் பண்றதுக்காக. உங்க இதயத்துல ஏன் தோன்றா? உங்களுடைய அஜ்ஞானத்தை நாசம் பண்றதுக்காக. அதே மாதிரி தேவ காரியம் கிருத்வா ததந்தே சந்துஷ்டைஹி தேவைஹி. கடைசியில சந்துஷ்டைஹி தேவைஹி தேவதைகள் எல்லாம் புனஹ ஸ்துதா இத்யாஹ மறுபடியும் துதிக்கப்பட்டால். இந்த புனஹான்னு சொன்னதுனால தேடணும். முதல் தோடி ஸ்தோத்திரம் பண்ணினா எங்க ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கு? தேவகாரிய அங்க தேவர்த்தகணங்கள்ல இத்யாஹ பிரம்மேதி பிரம்ம விஷ்ணு சக்கராத்யைஹி தேவைஹி பிரம்மோபேந்திர மகேந்திராதி பிரம்மா தெரியும். அதுக்கப்புறம் உபேந்திரா. உபேந்திரன் யார? வாமனர். இந்திரனுக்கு தம்பியா பிறந்தார். அதிதி கத்தியபாளுக்கு பிறந்தார். யாரு? வாமனர். அந்த அதிதிக்கு முதல்ல பிறந்தவன் இந்திரன். அதே அதிதிக்கு பயோவிரதம் பண்ணி பிறந்தவர் வாமனர். அந்த பயோவிரதமானது 1 வருஷம் பண்ணினாம்மா. பண்ணின பிறகு அவளுக்கு விசேஷமாக வாமனாவதாரத்துல உண்டாச்சு. யஜ்ஞேஷா யஜ்ஞ புருஷா யஜ்ஞதீன பந்தோ அப்படின்னு விசேஷமாக ஸ்ரீமத் பாகவதத்துல யஜ்ஞஸ்வரூபமாகவே அவர் பிறந்தாராம். அவருடைய ஸ்வரூபம் எல்லாம் யஜ்ஞமாக பிறந்தார். அப்படின்னு இந்த வாமனர் பிறந்தாரு. ஆகையால் அதிதிக்கு 2வது பிள்ளையா பிறந்தார். அதனால முதல் பிள்ளை இந்திரன், 2வது பிள்ளை வாமனர். அதனால இவருக்கு என்ன வேற? உபேந்திரா. பிரம்ம உபேந்திரா மகேந்திராதி. மகேந்திராத இந்திரன். அதனால்தான் பிரம்ம விஷ்ணு சக்கராத்யைஹி தேவைஹி சம்யக் ஸ்துதம் வைபவம் பராக்கிரமம் பராக்கிரமஹ யஸ்யாஹ அஸ்மின்னவசரே தேவாஹ பண்டாசுரதோஷம் பண்டசம்ஹார தோஷிதாஹ. பண்டாசுரனை கொன்னத்தினால சந்தோஷப்பட்டு சர்வேபி சேவிதும் பிராப்தாக பிரம்ம விஷ்ணு புரோகமாக எல்லாரும் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்றதுக்காக துதிக்கிறதுக்காக வந்து சேர்ந்தார்கள். இத்தியாதி பிரம்மாண்ட புராணாது. அந்த பிரம்மாண்ட புராணத்துல சொன்னதுல தேவதைகள்லாம் வரிசையா வந்து ஸ்தோத்திரம் பண்றாளாம். கணேசாதி முக்கியாபிஷக்தே பிருந்தைஹி விரதாந்தை புரச்சக்கரராஜோல்லசந்தீம் பராம் ராஜராஜேஸ்வரீம் திரைபுரீம் த்வாம் சிவாங்கோ பரிஸ்திதாம் சிவாம் பாவயாமி ஸ்வமர்க்கஸ்வமிந்துः ஸ்வமக்னிஸ்வமாபः ஸ்வமாகாசபூ வாயவஸ்வம் மஹத்வம் ஸ்வம் ததன்யோ ந கஸ்தித் பிரபஞ்சஸ்ய சர்வம் ஸ்வமானந்த சம்வித் ஸ்வரூபம் பஜேஹம். குருஸ்வம் சிவஸ்வம் சக்திஸ்வமேவ ஸ்வமேவாசி மாதா பிதா தத்வமேவ ஸ்வமேவாசி வித்யா ஸ்வமேவாசி பந்துः கதிர்மே மதிர்தேவி சர்வம் த்வமேவ சரண்யே வரண்யேஷு காருண்யமூர்த்தே ஹிரண்யோதராஜ்ய ஹிரண்யேஷு புண்யே பவாரண்ய பீதேஸ்ய மாம் பாஹி பத்ரே நமஸ்தே 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 பவானி ஸ்ருதி நாமகம்யே சுவேதகமஜ்ஞா மகிம்னோ ந ஜானந்தி பாரம் தவம்ப பவாரண்ய பீதேஸ்ய மாம் பாஹி பத்ரே நமஸ்தே 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 பவானி. இப்படி அநேக விதமான ஸ்தோத்திரங்கள் தேவதைகள்ல அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணினா. ஏன்னா
வேற என்ன சொல்ல முடியும்? அக்னியோ இந்திரனோ அம்மாவோ அப்பாவோ மற்ற எல்லா தேவதைகளோ அவளுக்கு அந்தந்த சக்தி ரூப வடிவமாக நீங்க தான் இருந்து இத்தனை நாளா நாங்க எந்த காரியத்தை பண்ணினாலும் அந்த காரியத்தை பண்ணக்கூடியதான திறமையாக நீங்க இருந்து அப்படிப்பட்ட நீங்கள் எங்களை காப்பாத்தினீள் அப்படின்னு சொல்லி விசேஷமாக மணியே மணியின் ஒளியே ஒளிரும் புனைந்த அணியே அணியும் அணிக்கர்களே அப்படின்னு விசேஷமாக அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணினால திவ்யமான சரித்திரம் இங்க இந்த நாமாவில சொல்லிருக்கு. இந்த சரித்திரத்தோ இதோட இந்த நாமாவோட நமக்கு கண்டாசுர ஹனனம் வரைக்கும் ஆச்சு. ஆனா அந்த நாமாவில கடைசியில பட்டே பிரம்மணா சம்ஸ்கிருதம் பரிசிதம் விபுத்வம். பிரம்மம் எங்கும் இதுவரைக்கும் எஞ்சான் உடம்புலதான் நான் நான் எனக்கூடியதான எண்ணம் இருந்தது. நமக்கு நான் சொன்ன கால் கட்டவர்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ளங்கால இருந்து தலை வரைக்கும் தான் நான் சொன்னேன். இப்ப என்னாச்சுன்னா எங்கும் நான் தான் இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு தெரியறதுக்கு வெளியில இருக்க பொருள் இதுன்னு சொன்னேன் அதுன்னு சொன்னேன். ஞானம் வந்தவரே இதம் சர்வம் இதயம் ஆத்மா சர்வம் கல்விதம் பிரம்மா பிரம்மை வேதம் சர்வம் ஆத்மை வேதம் சர்வம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் உண்டாச்சான். இந்த அனுபவத்தை தான் அவ ஸ்தோத்திரம் பண்றானா வைபவா. வைபவான விபூன்னு அர்த்தம். விபூனுடைய பாவம் வைபவம் எங்கும் இருக்கு. சரீரத்துல மட்டும் நான் இருக்கக்கூடியதான எண்ணமானது போய் எங்கும் நான் தான் இருக்கேங்கிற எண்ணம் வந்ததான். அதனாலதான் சம்ஸ்கிருதம் பரிசிதம் விபுத்வம் அபரிச்சின்னத்துவம் சர்வாத்மத்துவம் எத்யாக ஆத்மரூப தேவதாயாக சா அப்படின்னு ஆத்ம ஜானம் வந்ததான நிலை. ஆத்மானுபவம் எப்படி வரும்? ஒருவனுக்கு ஞானம் வந்ததுன்னா அந்த ஞானம் வந்த நிலை எப்படி தெரியும்? சில பேர் சொன்ன ஞானம் வந்து அப்படியே தலைக்கு பின்னால லைட் வருமானோ என்னமோ நினைச்சுட்டு இருக்கா லோகத்துல. அவளை சொல்லி தெரியலையே, தெரியாதனால்தானே அப்படி கேட்கிற. ஏன்னா படத்துக்கு பின்னால போட்டிருக்கேன் பாருங்க அது மாதிரி வருமானா. இருட்டுல நீங்க இருந்தாலும் ஒளி வருமாங்கிறான். ஒண்ணும் வர. உங்களுடைய மனசுல நல்ல குணம் வரும். கோபம் வராது, சாந்தமா இருப்பேள். யார் எப்படி சொன்னாலும் அசையாம இருப்பேள். லோகத்துல எப்பொழுதும் 4 பேருக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தோட இருப்பேள். இந்த குணங்கள் தான் வரும். அது வந்தா மனுஷன் முன்னேறான்னு அர்த்தம். அது பர்ஃபெக்டா வந்துருச்சுன்னா ஞானம் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆகையால் பத்தத்து நபஸ் புட்டத்து மகி, மானம் கீழே விழட்டும் பூமி 2 புழக்கட்டும், இவன் மாறமா அசையமா எப்பொழுதும் 4 பேருக்கு முடிஞ்ச சகாயம் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அதான் ஞானி நிலை. அப்படி சொல்லி முடித்த பிறகு ஹரநேத்ராக்னி கந்தக்த காம சஞ்சீவன ஓஷதி அம்பாள் பார்த்தாளாம். எல்லாருக்கும் எல்லாரையும் பண்ணியாச்சு. ஒரு அம்மா தனியா நிக்கிறா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். யாருன்னு மன்மதனுடைய ஆத்துக்காரி ரதி. அந்த அம்மா பார்த்தாலாம், நான் ஒரு தப்பும் பண்ணாமலே எனக்கு வைதவியம் வந்தது, என்ன காப்பாத்த வேண்டாமா அப்படின்னு. இந்த யுத்தம் நடக்கிற வரைக்கும் காக்கணும். ஏன்னா தேவகாரியமோ இல்லையோ, மன்மதனும் தேவகாரியத்துக்காக தானே மாண்டான். இப்ப என்ன தேவகாரியம் முடிஞ்சாச்சு, யாரையும் விட மாட்டான். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் நினைச்சிருப்போம், அம்மா எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு. நீங்களே மறந்து போயிட்டு நம்ம எதை கேட்டோமோ அதே மறந்து போயிட்டு. பார்லிமெண்ட்ல அப்படித்தானே கொஸ்டின் கேட்க வேண்டியது, ஆன்சர் சொல்றதுக்கு இவன் இருக்க மாட்டான். அது விவகாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போலயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய இடத்துல ஏதோ கேட்கிறோம், அம்பாளை வேண்டிக்கிறோம், அப்புறம் அது மறந்தே போயிட்டோம். அம்பாள் மறக்கல. நீங்க ஒரு தரம் கேட்டா 3 தரம் கொடுப்பேன். என்ன கேட்கிறீங்களோ அத அதிகமாவே கொடுப்பேன். வாஞ்சிதாதபி அதிக பலப்பிரதாசி பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தமஹி சரணாமேவ நிபுணம். அது அனுபவிச்சாதான் தெரியும். என்ன நம்ம தான் மேல மேல கேட்டுட்டே இருக்கோமே, டெய்லி பெரிய லிஸ்ட் வேதமே என்ன வேணும்னு கேட்கறதுங்கிறது லிஸ்ட் வேதமே தயார் பண்ணி கொடுத்துருத்த. ஆனாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை கேட்க வேண்டாங்க. பகவத்கீதையில சொல்றார், எதையும் அம்பாளை கேட்க வேண்டாம், வெறுமன தியானம் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுப்பா. அதோட மட்டுமில்ல, என்னைக்கும் உங்களுக்கு இல்லைங்கிற எண்ணமே இருக்காது. அதுல ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸஸ் எதுவும் அதோட சேர்ந்து மனசாந்தியும் கொடுப்பா.
அந்த மனசாந்தியோட கூடியதான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். ஆகையால் அந்த ஒரு வியக்தி எங்கேயோ இருக்கா, அவளையும் காப்பாற்றணும். ஹரநேத்திர அக்னி கந்தக்த காம சஞ்சீவன ஊஷதி. அந்த பரமேஸ்வருடைய கண்கள்னால எரிக்கப்பட்டதான எந்த மன்மதன் உண்டோ அவனை மறுபடியும் உயிர் வாய்க்கிறதுக்காக ஒரு ஓஷதியாக ஒரு மருந்தாக வந்து சேர்ந்தாளாம். அப்படின்னு அவரை திருப்பியும் உஜ்ஜீவனம் பண்ணிவிட்டார். ரிசரக்ஷன் சொல்லலாம் இல்லையா, உங்க மத்தத்துல இல்லையா? இருக்கு, எல்லாம் இருக்கு. வியாசர் விட்டது ஒண்ணுமே கிடையாது. நம்ம வியாசரை நல்லா பார்க்கல, அவர் சொல்லாத விஷயமே கிடையாது. உயிர் போனவாழ மறுபடியும் உயிர் கொண்டது அப்பவே இல்ல, பார்க்கணும் கொஞ்ச நாள் ஆன பிறகு. அது எப்படின்னு அந்த மன்மதனுக்கும் அந்த ரதி தேவிக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணினால ரெண்டு பேரும் நான் போனதே பெட்டர் சார்னா. ஏன்னா மறுபடியும் இப்ப நன்னா வந்தேனேங்கிறான். விவகாரம் என்ன, அப்ப இருந்தது ரொம்ப கஷ்டம், இப்ப அதை விட வசதியா வந்திருக்கேன். இந்த சரீரத்துக்குள்ள ரத்தம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், கொழுப்பு ஜாஸ்தியா, ரத்த ஓட்டம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா கொழுப்பு ஜாஸ்தி. அந்த ரத்த ஓட்டத்தை டோட்டலா அழிச்சாச்சு. இங்க போன நாமாவில காமேஸ்வராஸ்வத சமண்டாசுர சூன்ய கால ரத்த ஓட்டம் எல்லாம் போன பிறகு இந்த உடம்புல சக்தி போச்சு, வைராக்கியம் வந்தது. வைராக்கியம் வந்த பிறகு நல்ல வழிக்கு திரும்பினேன். வாழ்க்கையில அடிபட்டு நல்ல வழிக்கு திரும்பினேன். அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணினேன். அம்பாள ஸ்தோத்திரம் பண்ணினது என்ன கிடைச்சது? எதிர்பாராதான புதையல் கிடைச்சது. அறநேத்ராக்னி சந்தக்த, பரமேஸ்வரனுடைய கண்கள்னால எரிக்கப்பட்டதான யாதொரு காமம் இருக்கோ, மன்மதன் இருக்கோ, அந்த மன்மதனை மறுபடியும் உயிர் கொண்டு வந்து ரதி தேவிக்கு கொடுத்தா. அங்க ரத்தினா இஷ்டம்னு அர்த்தம். நமக்கு இனிமேல என்ன இஷ்டம்? காசு இஷ்டம் இல்ல, பொருள் இஷ்டம் இல்ல, மற்ற பதார்த்தங்கள்லாம் இஷ்டமோ எத்தனையோ பிறவைகள்ல அனுபவிச்ச. எத்தனை பிறவையில இட்லி தோசை சாப்பிட்டிருக்கேன், இன்னும் ஆசை போகல. அது வேற. இன்னும் வேணும்னா காலம்பரம் எழுதுன்னு அந்த பக்கம் தான் போறேன். இருந்தாலும் அந்த வர வர அந்த வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இருக்கோம். இப்ப எந்த நிலைக்கு வந்தோம்? எதுவும் வேண்டான்னு தோன்றோம். எது இருக்கோ அது போறோம். ஏகாந்தே சுகமஸ்யதம் பரதரே சேதமாதீயதாம். அப்படி என் மனசு சாந்தமா இருந்தா போறோம் அப்படின்னு தோன்றத அந்த நிலையை கொடுக்கறதுக்கு ரத்தின்னு வேணும். ரத்தின்னு ஆத்மானத்துல பிரியம். அந்த பிரியமா இருக்கக்கூடியதான அந்த அம்மாவுக்கு தன்னுடைய ஆசைக்காரர் எது ஆசைக்காரர்னு முன்னாலே என்ன சொன்னேன்? சர்வம் ஆத்மார்த்த பிரியம். அந்த ஆத்மாவை கொடுத்தாலாம், ஆத்மானுபவத்தை கொடுத்தான். அயல் இந்த நாமாவுக்கு என்ன அர்த்தம்? அஜ்ஞானம் எரித்த பிறகு பாபங்களை எல்லாம் எடுக்க வரவர் ஹரம். ஹரான்னு சொல்றோம். பரமேஸ்வரத்தை போய் கன்னத்துல கொண்டு ஹரா ஹராங்கிறோம். ஹரான்னா என்னன்னு, என்னுடைய பாபத்தை திருடுன்னு அர்த்தம். அரசப்தத்துக்கு திருடுன்னு அர்த்தம், திருடனேன்னு அர்த்தம். எதை திருடுறார்? என்னுடைய பாபங்களை திருடுறார். ஆகையால் ஹரநேத்ர அக்னி, அந்த பாபத்தை திருடக்கூடியதா அந்த ஸ்வரூபம். பாபம் போச்சு, அஜ்ஞானம் போச்சு. அஜ்ஞானம் போனா என்ன ஆசை? இது வரைக்கும் எனக்கு வெளி விஷயத்துலதான் ஆசை இருந்தது. அது வேணும் இது வேணும், எத்தனை பிறவைகள்ல இது வேணும் அது வேணும்னு அலைஞ்சிட்டு இருந்தேனே. இப்ப என்னாச்சு? அதுல அலையெல்லாம் போச்சு. எங்க? உள்நோக்கி அந்தர்முகசமாராத்ய பகிர்முகத்து துர்லபா. ஆத்மாவினிடத்துல ஒரு பிரியம் உண்டாச்சு. எத்தனை பிறவிகளா. அலமிதி வாகேவ விஸ்ராடனம். இந்த டிராமா ட்ரூப்ல ஒருத்தர் சேர்ந்தார். அவருக்கு என்னன்னா, அவருக்கு கரெக்டா ஒரு போஸ்ட் இல்ல. என்ன பண்றது? எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள். எப்பவுமே கிரிக்கெட்ல தான் இல்ல 12th மேன், இங்கேயும் ஒருத்தர் இருப்பான். இவன் என்னடா, அன்னைக்கு யார் வரலையோ அந்த வேஷம் கட்டணும் ஒரு முன்னம். அதனால என்ன எல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். பழைய நாள் டிராமான்னு எல்லாமும் நோட்டு பண்ணிருக்கணும். இப்பதான் இவருக்காக இன்னொருத்தர் பேசுறாரு, அந்த கதை கிடையாதப்ப. எல்லாம் நோட்டு பண்ணிருக்கணும். நோட்டு பண்ணாம ஒருத்தர் இருப்பான். என்ன ஆச்சுன்னு, ஒரு நாளைக்கு பீமசேனன் வரல, அதனால பீமசேனன் வேஷம் போட்டான். அடுத்த நாளைக்கு கீசகன் வரல, அந்த வேஷம் போட்டு உத வாங்கிட்டான். நேற்று உத கொடுத்தா இன்னைக்கு வாங்கிட்டான். 3வது நாள் திரௌபதி வரல,
ஆணா இருந்தாலும் அந்த வேஷத்தை கட்டினான். இப்படித்தானே நம்ம எத்தனை பிறவைகள் ஆணாகவும் பெண்ணாகவும் பணக்காரனவும் ஏழாகவும் ஏழையாகவும் இப்படி பிறந்து பிறந்து எத்தனை வேஷங்கள் கட்டியாச்சு. அது போடுமப்பா அம்மா ஒரு வார்த்தை சொல்லு, அலம் இனிமேல நீ வேஷம் கட்டினது போடும் அப்படின்னு சொல்ல அரணிச்சு வாகேவ விசாடனம். இந்த ஜன்மாவில என்ன உன்னிடத்துல சேர்த்துக்கோன்னு சொல்றனாம ஹரநேத்ராக்னதந்த காமசஞ்சீவன ஊஷதி ஹரஸ்ய திருத்தீய நேத்திரத்தேன அக்னினா. பரமேஸ்வரனுடைய மூணாவது கண்ணுல இருக்கக்கூடியதான நெருப்பினால் சமயக் தக்தஸ்ய நன்றாக எரிக்கப்பட்டதான பஸ்மீகிருதஸ்ய காமஸ்ய மன்மதஸ்ய சஞ்சீவன ஔஷதி மறுபடியும் ஊருக்கு வரும்படி பண்ணினது ஜீவாது. விரக்த கரஸ்யாபி காமேஸ்வரஸ்ய சுவாபிமுகீகரணாத். உலகத்தை எல்லாத்தையும் தள்ளி விட்டார் சார் பரமேஸ்வரன். தட்ச பிரஜாபதியினுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னார், அந்த தட்ச பிரஜாபதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் சண்டை வந்து லோகத்துல மாமியார் மாட்டு பொண்ணுக்குத்தான் சண்டை பார்த்தோம். இந்த கதையில என்ன, மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை. இது ஒரு விசேஷமான ஒரு கதை. இது விவகாரம் என்னாச்சுன்னா, தட்ச பிரஜாபதிக்கு சிவனை கண்டா பிடிக்கல, சிவனை கூப்பிடல யாகத்துக்கு. தட்ச பிரஜாபதிக்கு ப்ரமோஷன் வந்து, பிரஜாபதிகளுக்கு பிரஜாபதி அவன் ப்ரமோஷன் வந்து. பழைய நாள்ல ஏதாவது நல்லது வந்தா என்ன பண்ணுவா, யாகம் பண்ணுவா, பூஜை பண்ணுவா, அதெல்லாம். இப்ப நம்ம பார்ட்டி கொடுக்கிறோம், அப்படியே மாறி போயிடுது, அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணாரு, யாகம் பண்ணினார். எல்லா தேவதைகளையும் கூப்பிட்டார், தன்னுடைய பெண்களை எல்லாரையும் கூப்பிட்டார். கடைசி கடைக்குட்டியா இருக்கக்கூடியதான தாட்சாயணியை மட்டும் கூப்பிடல. எப்படி இருக்கும், பிறந்தாத்துல ஒரு பங்கன் நடக்கிறது, நம்மளை கூப்பிடலைன்னா ஒரு பெண்ணுடைய மனசு எப்படி இருக்கும் பாரு. கவலைப்பட்டா, அழுதா. நான் போறேன்னு சொன்ன பரமேஸ்வரன் சொன்னார், நீ போறதா இருந்தா போமா. அவருதான் எதுவும் இல்லையே, போறதா இருந்தா போ. ஆனா ஒண்ணு சொல்றேன், அங்க போனா உனக்கு மரியாதை இருக்காது, நீயும் மரியாதைக்கு வழக்கப்பட்டிருக்க, அங்க போற கவலைப்படுவ, வேண்டாம் சொல்லி பார்த்தார். இந்த அம்மா சொன்ன, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன சொன்னாலும் எங்க அப்பா ஆசிரம் நடக்கிறதுக்கு நான் போகணும். அந்த பெண்களுக்கு அப்பா மேல அவ்வளவு சரி, அனாகூதோ அத்வரங்கச்சு, கூப்பிடாமலேயே இது போகணுமே, அதனால நான் போறேன். சரி போ அப்படின்னு வச்சுட்டார். என்ன, அங்கே போனாலும் பிராணனோட போற, இங்க போனாலும் பிராணனோட போற, அது கரு சரி அங்கே போட்டு சரி போன்னு விட்டாரு. அங்கே அந்த அம்மா இங்க போனா என்ன நடக்கிறது, விசேஷமா யாரும் நடந்துட்டு இருக்க. எல்லா தேவதைகளுக்கும் அக்னயேஸ்வா விஷ்ணுவேஸ்வா எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. பரமேஸ்வரனுக்கு ருத்ராயஸ்வா அப்படின்னு கொடுக்கணும். பக்கத்துல இருக்கக்கூடிய புருகு சொன்னார் ருத்ராயஸ்வான்னு. இவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் நிறுத்துட்ட, ருத்ரன் கொடுக்காத அப்படின்னு. அந்த ருத்ர பாகம் இல்லாம யாகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோம். அங்க அப்பதான் வந்ததான எங்க தாட்சாயணிக்கு கோபம் வந்துருச்சு. என்ன இப்படி சொல்லு, யத்யக்ஷரம் நாம கிரேரிதம்ரணம் சகிருத்ரசங்காதகமா சுகந்திதது பவித்ர கீர்த்திம் தமலங்கிய சாசனம் பவானோ துவேஷ்டி சிவம் சிவேதரா. அப்பா எந்த சிவா அப்படிங்கிற 2 எழுத்து, ஆரா அப்படிங்கிற 2 எழுத்து, யத்யக்ஷரம் நாம கிரேரிதம்ரணம், வேற எந்த தேவதையுடைய பேரும் வேதம் சொல்லல. அந்த பரமேஸ்வர மந்திரம் ஒரு மந்திரம் தான் டைரக்டா சொல்லிருக்கு, நம சிவாய அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான் அந்த மகாத்மா எப்பாத பத்மம் மகதாம் மனோலிபி நிஷேவிதம் பிரம்மரசாசவர்த்ததி. பிரம்மஜானம் வந்தவா கூட காலம்புறது அந்த சிவ பூஜை பண்றாளே. அப்படி பிரம்மானந்தத்துல சுத்திரமா இருக்கக்கூடியதா அந்த மகாத்மா அவனுடைய பேரை நீ சொல்ல வேண்டாம்னு சொல்றியே, அவருக்கு யஜ்ஞபாகம் வேண்டாம்னு சொல்றியே, இது நன்னா இருக்கா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு பரமேஸ்வரன் தக்ஷன் பார்த்தார். ஓஹோ நீ வந்துட்டியா, இங்க கையெலும்புனர். ஏண்டா அந்த சுருக்க குடிச்சிட்டு இருக்காரு இல்ல, ருத்ராய நமஹான்னு கையெலும்பு. அதனால இன்னைக்கும் ருத்ராய நமஹான்னு சொன்னதுமே ஸ்வாஹான்னு சொன்னதுமே கையெலும்பு. அப்போபார் வாத்தியார், அப்போபார் இவனும் அப்போபார். அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம வளர்ந்திருக்கோம். ஓம்பூன்னு சொன்னார் வாத்தியார், இவரும் ஓம்பூன்னார். மூக்க பிடிச்சுக்கோன்னா மூக்க பிடிச்சுக்கோங்கிறான், மூக்க பிடிச்சுக்கோன்னா மூக்க பிடிச்சு இவன் பண்ணாத்தானே தெரியும். அந்த அளவுக்கு வாயாச்சு விவகாரம் போயிட்ட. ஓஹோ இப்படி ஆயிடுச்சா.
கொஞ்ச நாளா பரமேஸ்வரன் என்ன பேரை வச்சு கூப்பிடுறார். ஆத்துக்காரிய பேரை வச்சு கூப்பிடப்படாது தர்மசாஸ்திரம். பரமேஸ்வரன் தட்சுன்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டார். தாட்சாயனே இந்த தட்சன் பிள்ளை. ஆனா தட்சுன்னு கூப்பிடுறாரு. என்னமோ நினைச்சேன், இப்பதான் புரிஞ்சது. ஏன்னா நான் பிறந்த காரணம் சரியா இல்ல, சிவத்வேஷம் இருக்குங்க, அதனால்தான் வந்ததுன்னு நினைச்சுட்டு என்ன பண்ணிவிட்டாளா, அந்த தாட்சாயணி தியாயேதா சுதுர்மனா குணபம் ஸ்வதங்கஜம், உன்னுடைய அங்கத்திலிருந்து வந்ததா இந்த குணபம், இந்த சரீரத்தை நான் இப்பவே விடுறேன்னு மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான அக்னிய சுவாதிஷ்டானத்திலையும் மணிபூரத்திலையும் அனாகத்திலையும் விசுத்தத்தையும் கொண்டு வந்து அதை ஆக்ஞா சக்கரத்துல கொண்டு வந்து அப்படியே சரீரத்தை எரிச்சுட்டாளாம். எரிச்சுட்டதான அந்த பரமேஸ்வரி அந்த சரீரத்தை விட்டு இங்க நடந்துட்டே இருக்கு. எங்க நாரதன் வேகமா போய் பரமேஸ்வரன் சொல்லிவிட்டார். ஒரு செகண்ட் அங்க இருந்து அவர் வர, பரமேஸ்வரர் என்ன பண்ணினார், தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய ஜடைய ரெண்டு முடியை இழுத்து வச்ச பால் அடிச்சார் கீழே. விசேஷமாக ஒரு பூதம் கிளம்பிச்சு, வீரபத்ரன் போய் ஒரு வழி பார்த்து கொண்ட, சொல்லவே வேண்டாம், அவன் வந்து ஒரு விவகாரம் வேணும். நேர போனார், தட்ச பிரஜாபதிய தலையை கிள்ளினார், நெருப்புல போட்டார். ருத்ராயஸ்வகன் வேண்டாம்னு இங்க நெய் இல்ல பாகம் அப்படின்னு தட்சனுடைய தலையை எடுத்து கீழே போட்டார். மற்றவெல்லாம் நான் பிருகு மகர்ஷியை பழால் பண்ண அடிச்சார். 32 பல்லு செட்டா கீழே வந்துருச்சு, வேற வழியே இல்ல. இப்படி எல்லாமும் நடந்துருச்சு. சூரியனுக்கு அப்படி நடந்தது. பிருகுடைய தாடியை குடிச்சு இழுத்தார், தனியா வந்துருது. ஒட்டின தாடி இல்ல, நெகவான தாடியே தனியா வந்துருது. என்ன சார் விவகாரம், இப்படி எல்லாம் கஷ்டம் நடந்தது. அந்த சரீரத்தை எடுத்துட்டு அப்படி சுத்தினார். எங்கெங்க விழுந்ததோ அதெல்லாம் சக்தி பீட்டமாயிடுச்சு. அந்த அம்பாளுடைய சரீரத்தினுடைய பகுதிகள்ல எங்கெங்க விழுந்ததோ அது சக்தி பீட்டம். அதனால்தான் காஞ்சிபுரம், கோட்யாடு பீட்டம், மூலபீட்டம் ஏதோ சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா. இந்த சக்தி பீட்டங்கள்லாம் இப்படி ஏற்பட்டது. பரமேஸ்வரன் மேல தபஸ் பண்ணினார். எப்படி தபஸ் பண்றாருன்னார், உலகம் முழுக்க எதையும் தெரியாதவருக்கு அவ்வளவு சீரியஸா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தேவதைகள்லாம் பார்த்துட்டு இருக்க, என்னடா விவகாரம், இவருடைய தபஸ் வந்து எப்படி வெளிக்கொண்டு வருது அப்படின்னு பாக்குறார். ஹிமாலயனுக்கு அம்பாள் பிறந்திருக்கா. இந்த சந்தர்ப்பத்துல அவருடைய தபஸ கலைக்கணுங்கிறதுக்காகத்தான் மன்மதனை விட்டது. அந்த பரமேஸ்வரன் தபஸ் பண்ணும் பொழுது என்னென்னமோ பண்ணி பார்த்தா இறங்கி வரல. கடைசியில மகாலாவண்ய சேவதிகி, உலகத்திலேயே அழகெல்லாம் எந்த இடத்துல இருக்குமோ அப்படிப்பட்டதான இந்த அம்பாளை அனுப்பினானா பரிச்சரியக்கு. அப்பாவது அவருடைய கண்ணு திறந்து பார்த்தாரான்னு ரொம்ப நாள் அம்பாள் போய் அவளுக்கு முன்னால கோலம் போட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணி புஷ்பத்தை கொண்டு வந்து எல்லாம் வைக்கிறா. அது பாட்டுக்கு காஞ்சுட்டே இருக்கு. அவர் பாட்டுக்கு முன்னுள்ள அந்தர்முகனா இருந்துட்டு இருக்கார் பரமேஸ்வரன். ஏனையா தபஸ் பண்றாருன்னு தெரியல. ஸ்வயம் விதாதா தபசலானாம் ஏனாபி காமேன தபஸ்சாரா, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோருக்கும் பலத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் அவர் தபஸ் பண்றாரு. எதற்காக தெரியல. ஏனாபி காமேன தபஸ்சாரா, ஏன்னா அம்பாள் வேணும்னு தபஸ் பண்றாராம். எதிர்க்க வந்த பிறகு கூட தபஸ் பண்ணிட்டே இருக்காரு. என்னையா விவகாரம் முழுக்க. அப்படி இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனையே தன் வழிக்கு கொண்டு வந்தாளாம். அதான் சொல்றார், காமேஸ்வரஸ்ய ஸ்வாபிமுகீகரணாத். அப்படிப்பட்டதான மகாயோகீஸ்வரனா இருக்கக்கூடியதான காமேஸ்வரனையும் தன் வழிக்கு கொண்டு வந்தாள் அம்பாள். அப்படிப்பட்டதான அந்த அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணுங்கிற நாமாவில அரநேத்ராக்னி கந்தக்த காம சஞ்சீவன ஔஷதின்னு ஆரம்பிச்சிருக்க. இதனுடைய பாஷ்யம் அடுத்த கிளாஸ்ல பாப்போம்.